ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அமேசிங்கான ஸ்கின் கேர் பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஸ்கின் கேர். எக்கச்சக்கமாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நான் மட்டும் கிடையாது, என் வயசில் இருக்க, அதாவது காலேஜ் போகிற வயசில் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து ஸ்கின் கேர் ரொம்ப பிடிக்கும். எக்கச்சக்கமாக நாமளும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதில் எனக்கு செட்டான விஷயங்கள்லாம் நான் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது நான் குழந்தையிலிருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. கண்மூடித்தனமாக நான் வந்து சொல்லுவேன், நீங்கள் நம்பி வந்து இது யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம், பாடி பேக்காக யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணலாம், பாடி ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் அண்ட் பாடி வாஷாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. அண்ட் வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒயிட் ஆயிருமா அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. 2 ஸ்டெப்பில் டக்குன்னு முடிஞ்சிடும். இதுக்காக நீங்கள் போய் அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வச்சே நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ இப்போ எப்படி செய்யறது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் மிளகாப்பொடி உப்புலாம் போட்டு மாங்காய்க்காக வச்சுருப்போம், அதெல்லாம் சட்னி அரைச்சி ஊற்றுனது அதெல்லாம் எடுத்துக்காதீங்க, அப்புறம் மூஞ்சி எரியும். அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. நல்லா க்ளீனாக ஒரு வாஷ் பண்ண ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் இன்க்ரீடியண்ட் இது தான். இது வந்து நான் ஏற்கனவே வீட்லேயே வந்து அரைச்சும் நான் செய்வேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடைகள்லையும் விற்கிது குளியல் பொடி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தருவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து நாட்டு மருந்து கடை, இது எல்லாத்துலேயுமே விற்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் காதி பவன் இந்த மாதிரி கடையிலலாம் விற்கும். ஸோ அது வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்றதும் நான் அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான, இப்போ பாடிக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து குளியல் பொடி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து வீட்டில் வந்து நல்லா புளிச்சு போன தயிர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது மாதிரி ஒரு அமேசிங் கிளென்சர் வந்து உலகத்திலேயே வேறு கிடையாது. ஸோ வந்து தயிர் வந்து புளிச்ச தயிர் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு கட்டி ஆகிடும் நீங்கள் ஃபஸ்ட்டே நிறையா ஆட் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தயிர் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டியாக இல்லாத மாதிரி. நான் கட்டி இல்லாமல் நல்லா நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம், ஏன்னா இது ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இன்னும் நல்லா கொலன்னு இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா அது கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்லா தயிர் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணிலையும் வந்து மிக்ஸ் பண்ணலாம், பட் தயிரில் நம்ம பண்ணும்போது நல்லா வந்து ரிசல்ட் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு, இல்லைன்னா குளிக்கும்போது பாடியில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ நம்ம ஒரு அமேசிங்கான ஒரு ஸ்கின் கேருக்கு ஒரு பேக் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏற்கனவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுடர் வந்து எல்லா கடைகள்லையும் வந்து விற்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் பாருங்கள், நாட்டு மருந்து கடை, சூப்பர் மார்க்கெட், அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கூட அதில் அங்கெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய் கேட்டிங்க, குளியல் பொடி இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னாவே பேக்கெட்டில் இருக்கும், இல்லைன்னா பாக்ஸில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ அது வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுடர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது, ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அந்த பவுடர் வந்து நல்லா அரைச்சு சாஃப்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா நரன்னு இருக்கிறத வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிடாதீங்க, ஏன்னா ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிடும். நீங்கள் வச்சு இப்படி தேய்க்கும் போது என்ன ஆகும்னா ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸோ இல்லை வந்து ரெட்டாக வந்து ஆகிடும். ஸோ வந்து ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணுங்கள், நல்ல பவுடராக, ஃபைன் பவுடராக, சாஃப்டாக நல்ல மாவு மாதிரி
மாதிரி அரைச்சதுக்கப்புறம் அதில் வந்து தயிர் ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். பட் பாடிக்கு வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, பட் ஓகேவா இருந்தாவே பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே சூட் ஆகுதா, உங்களுக்கு வந்து சூட் ஆகுதா, ஸ்கின்க்கு சூட் ஆகுதா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கின்ல எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜியோ அந்த மாதிரி ரெட்டிஷ் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, எப்பவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து நீங்கள் வந்து பிடிச்ச தயிராக இருந்ததுன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ வந்து அது இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் பிடிச்ச தயிர் இருந்ததுன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இதோட ஸ்மெல் வந்து பிடிக்காம இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து தயிரும் இதுவும் வந்து வேற லெவல் ரிசல்ட் கிடைக்கும், நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ வந்து நான் வந்து ஒயிட் ஆக்கும் அப்படின்லாம் நான் சொல்லக்கூடியது, நல்லா ஸ்கின் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ அதுக்கு வந்து நான் நல்லா ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா அப்போ வந்து இன்றைக்கே வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஒரு அமேசிங்கான ஒரு பேக்கு. ஸோ ஒரு எமர்ஜென்சி இன்றைக்கே வந்து அவசரத்தில் நான் வந்து போகணும், பட் ஃபேஸ் வந்து ஒரு பாடி வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் வந்து ரிசல்ட் வந்து அடுத்த நாள் தான் வேற லெவலில் தெரியும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.